ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு கிராம ஊராட்சி செயலாளருக்கான 4/3/2026 இன்று வழக்கு விசாரணைக்கு வந்ததுங்க. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணையில் என்னதான் நடந்துச்சு, அடுத்த ஏறிங்க போட்டிருக்காங்களா, ஸோ என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொன்னேன். அதே மாதிரி இன்று வழக்கு நடைபெற்றதா இல்லையா, அடுத்த ஏறிங்க போட்டிருக்காங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா யார் மேலே தவறு உள்ளது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படா 4/3/2026 வரும், அன்னைக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க, எப்போ தீர்ப்பு கொடுப்பாங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் எப்போ வைப்பாங்க, இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஸோ அந்த டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கு. இன்று 4/3/2026 வழக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா லைவ் உங்களுக்கு காட்டுறோம், வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா, நம்ம என்னதான் அப்டேட்டா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லணுங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவா சொல்றேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கூகுள் குரோம் நீங்க ஓபன் பண்ணீங்க, ஓபன் பண்ணிட்டு அதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துருங்க. ஸோ அதில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் கேஸ் டைப்னு சொல்லி இருக்குது பாருங்க. இதில் நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்களா விபின்னு சொல்லி இருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டீங்களா, அதில் பாருங்க ரிட்டர்ன் பெட்டிஷன் MD 155 செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் நம்பர் நாம் போட்டுக்கலாம். அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா எந்த இயர்ல போட்டாங்க, 2025 போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு கேப்ஸை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். கேப்ஸை போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணோமா, நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கோங்கிறத கொடுத்துக்கலாம். கோங்கிறத கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கீழே பாருங்க டோட்டல் கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்னே இருக்கு. கேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. சதீஷ்குமார் VS பார்த்தீங்கன்னா யார் மேல, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல போட்டிருக்காங்க. விங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். விங்கிறது கொடுத்தா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்கிறது எல்லாமே அப்டேட் ஆகும். ஸோ இன்னைக்கான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் என்ன நினைச்சு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா 27/3/2026 அந்த டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங்கா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நிலவரம் நடைபெற்ற நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம் வாங்க. கீழே அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் இயரிங் ஹிஸ்டரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க. இது இந்த இடத்துல தான் நாம பார்த்தீங்கன்னா நோட் பண்ணோம். 18/2/2026 நடைபெற்றுங்க. என்ன கேஸ் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா பண்ணல. ஸோ 4/3/2026 போட்டிருந்தாங்க. இன்று 4/3/2026 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இதை கிளிக் பண்ணி நான் பார்த்தா என்னங்கிறது தெரியும். பிளஸ் பார்த்தீங்கன்னா 27/3/2026 அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்படுகிறது. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது பாருங்க. இதுல பாருங்க தள்ளி வச்சிருக்காங்க. இது ரெண்டுமே தள்ளி வச்சிருக்காங்க 27/3/2026. ஸோ இது எதனால தள்ளி வச்சிருக்கு, இது யார் மேல காரணம், இது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டிக்கு மேல தப்பா இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு வழக்கறிஞர் மேல தப்பான பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்களா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு மேல தான் தப்புன்னு நாம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்களா, கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சதீஷ்குமாருங்கிறீங்க கவர்மெண்ட் மேல போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னன்னா, நாங்க பார்த்தீங்கன்னா பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு பதில் மனு கவுண்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ண கிடையாது. 18/2/2026 நீங்க பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைல் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4/3/2026 இந்த தேதியாவது நீங்க பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி சொல்லியிருக்காங்க. அப்போ 4/3/2026 பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது. ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா வேணும்னே பார்த்தீங்கன்னா இழுக்கடிக்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு தெரியாதா எத்தனை கேஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 27/3/2026 என்ன நடைபெறனா எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. சோ எலெக்ஷன் அறிவிக்கும் போது இந்த கேஸுக்கான கவுண்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ண மாட்டாங்க. தாக்கல் பண்ணா அதுக்கு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரி பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி கோர்ட்ல கவுண்டர் ஃபைல் பண்ணணும். சோ ஆனா பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிதி அவங்க பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்த 27/3/2026 பார்த்தீங்கன்னா வாய்தா தான் வாங்குவாங்க. ஸோ அடுத்த வாய்தா பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல போட்டாங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மே மாசம் கோர்ட் லீவு, அடுத்து ஜூன் தான். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போகும். அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம், இல்லை பார்த்தீங்கன்னா என்ன நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
நம்மளுடைய சேனல்ல 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த எலக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த நேர்காணல வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கணிப்பு தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வொகேட்ட கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன தகவல் தான். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால நாம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் பண்ண கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறீங்க. ஒரு சில சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது. நம்மளுடைய சேனல் நேம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு இருக்காங்க. எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து அப்ரூவலே கொடுக்காத ஒரு ஒரு சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு இருக்காங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா உண்மையை சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறதான் நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இதுதான் உண்மை. இன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்க இந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டேன். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராம ஊராட்சி செயலர் இருக்கிற வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு நான் தான், அந்த கிராம ஊராட்சி செயலர் நேர்காணல் நடத்துறதே நான் தான். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியகாரத்தனமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அது நாம வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேனல் என்னங்கிறது சொல்ல விரும்ப கிடையாது. சோசியல் மீடியால பல விமர்சனங்கள்லாம் வரும். ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடந்து தான் போகணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலே இதுனா வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் எந்த ஒரு கோபம் பட்டது கிடையாது. இதுனா வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல எந்த சேனல் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த தகவலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமா போட்டு இருக்காங்க. ஸோ அந்த சேனலுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல யூடியூப்பால வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி பல ப்ராசஸ் எல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கு. ஸோ வீடியோ போடணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் போடலாங்கிறதுக்காக போட்டுக்கிறாங்க. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ பாருங்க நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துருச்சா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை பற்றி இப்படி போட்டாங்க அப்படி சொன்னாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வரும். இதெல்லாம் எதுக்கு தான் இந்த மாதிரி பண்றாங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நினைக்கிறதே கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டுக்கிறாங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட மாட்டோம். எப்படி வேணாலும் சொல்லிட்டு போவாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளோட இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் சொல்லிட்டு இருக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பி நம்மளோட கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு இருக்கோம். இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டா இருக்கும். சோசியல் மீடியா என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணி ஒன்றும் ஆக போக கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்கும். அந்த தகவல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை குறை சொல்லி நான் தான் பெரியவன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.